திருக்கோஷ்டியூர் என்ற கோஷ்டிபுர மகாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், தேவர்களுக்கு பயங்கரமானவனாக இருந்த ஹிரண்யகசிபு என்ற அசுரன் இருந்தான். பிரம்மதேவர் கொடுத்த வரம் என்னிடமிருந்து அமரர்களை வேதனைப்படுத்தியது. தேவர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள் மற்றும் வித்யாதரர்கள், கிம்புருஷர்கள், கருடன்கள், பன்னகர்கள் மற்றும் பித்ருக்கள் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஹிரண்யகசிபுவை கொன்றனர். முன்னொரு காலத்தில் இந்த நகரத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு மிகவும் கவலைப்பட்டார்கள். அதனால்தான் இல்லத்தின் கீழ்த்தளத்தில் கோஷ்டிபுரா என்று அழைக்கப்படுகிறது. இங்கு பகவான் நாராயணர் தனது மென்மையான வடிவில் பிரகாசிக்கிறார். எல்லா உலகங்களுக்கும் அடைக்கலமாக இருப்பவர் துன்பப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தார். பிரகலாத மகாராஜாவான அரசன் பிரகலாதனின் பக்தர்களை காக்க ஹிரண்யகசிபுவை கொன்றது. நான் அதை நிருசிம்ம வடிவில் செய்வேன் என்றார் கேசவன். அனைத்து தேவர்களும் வணங்கப்பட்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்தந்த இடங்களுக்கு திரும்பினர். இவ்வாறு மென்மையான நாராயணரால் வசீகர புன்னகையுடன் பேசப்பட்டது. சந்திர வம்சத்தில் ஒரு காலத்தில் புரூரவ என்ற ஒரு பெரிய அரசன் வாழ்ந்து வந்தான். அவர் தனது வாக்குறுதிக்கு உண்மையானவராக இருந்தார். அவர் மிகவும் வலிமையானவர் மற்றும் வீரம் மிக்கவர். ஒரு முறை ஒரு சாபத்தின் காரணமாக துர்வசி தேவி பூமியின் அடிவாரத்தில் விழுந்தாள். காம பெண்மணி பெரிய அரசனை தன் கணவராக தேர்ந்தெடுத்தாள். அவள் ஒரு ஆட்டுக்கு பந்தயம் கட்டி அரசனுடன் மகிழ்ந்தாள். இதனால் அவளால் ஏமாற்றப்பட்ட அரசன் தன்னை சாதித்து விட்டதாக நினைத்தான். ஊர்வசியை விரைவில் அழைத்து வரும்படி தேவேந்திரன் வற்புறுத்தினான். ஒரு குறிப்பிட்ட கடவுள் இரவில் ஒரு இரகசிய இடத்தில் நின்று பிறக்காத குழந்தையை கடத்தி சென்றார். திடீரென்று தேவி கூக்குரலிட அரசர் அவளிடம் விரைந்தார். அவனுடைய உடைகள் கருகி குழப்பத்துடன் அவன் ஓடிவிட்டான். திடீரென்று தேவி மறைந்தாள். மன்னன் போதையில் இருந்தான். நிம்பிக்களில் சிறந்தவளான ஊர்வசியை நினைத்து புலம்பி அழ ஆரம்பித்தான் மன்னன் பெரும் பைத்தியத்தில் உலகில் அலைந்து திரிந்தான். ஒரு முறை அவர் தனது மையல் நாயகியை குருக்ஷேத்திரத்தில் தனது தோழிகளுடன் சந்தித்தார். ஊர்வசி விளையாடுவதை பார்த்து மன்னன் புரூரவன் பேசினான். அரசர் கூறினார், என் மனைவி இங்கேயே இருங்கள். தாங்கள் ஏன் என்னை புறக்கணிக்கிறீர்கள்? நான் தங்களை அனுபவிக்க வந்தேன். என் தவறை மன்னித்து விடுங்கள். அழகான தேவியே, காம நெருப்பால் எரிந்து கொண்டிருக்கும் என் மீது கருணை காட்டுவாயாக. அழகானவளே, உனது உதடுகளின் அமிர்தத்தை கொடுத்து என்னை உயிர்ப்பிப்பாயாக. நான் பெரும் காட்டில் அலைந்து கொண்டிருக்கும் போது இந்த ஓநாய்கள் என்னை தின்று கொண்டிருக்கின்றன. நான் அங்குமிங்கும் நகரும் போது தயவு செய்து என்னை தழுவி அமைதிப்படுத்துங்கள். தேவ்யுவாச்ச, தேவி கூறினாள், ஓநாய்கள் மற்றும் பெண்களின் இதயங்கள் வஞ்சகத்தால் மாசுபட்டுள்ளன. அரசரே, அமைதியற்ற மற்றும் இரக்கமற்ற மனிதனை யார் நம்ப முடியும்? வலிமை மிக்க வீரனே, இந்த பலவீனமான ஓநாய்கள் என்ன செய்ய முடியும்? பெண்களாகிய நாங்கள் ஓநாய்களை விட கொடூரமானவர்கள் மற்றும் வஞ்சகம் உள்ளவர்கள். அரசே, எங்கள் மீதுள்ள நம்பிக்கையை விட்டுவிட்டு கடவுள் மீது உங்களின் மனதை நிலைநிறுத்தவும். அமைதியுடன் உங்கள் நகரத்திற்கு சென்று எப்போதும் நீதியை கடைபிடியுங்கள். நீங்கள் என்னுடன் பழக விரும்பினால் நீங்கள் 3 வேதங்களின் அறிவில் தஞ்சமடைய வேண்டும். யாகங்களில் இறைவனை தியானம் செய்வதன் மூலம் நீங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி என்னை அடைவீர்கள். ஸ்ரீ சத்குரு கூறினார். புரூரவ மன்னன் ஊர்வசியால் இவ்வாறு உரைக்கப்பட்டான். யாகங்களின் அதிபதியின் அருளால் அரசன் சொர்க்கம் அடைந்தான். அங்கு மன்னன் ஊர்வசியை தழுவி நீண்ட நேரம் மகிழ்ச்சியுடன் இருந்தான். அவரது தகுதிகள் தீர்ந்தவுடன் அவர் மிகவும் துன்பத்துடன் இவ்வுலகிற்கு திரும்பினார். தற்செயலாக கடம்ப முனிவர் தன்னிடம் வருவதை கண்டார். முனிவர் தனது துயரத்தை ஒப்புக்கொண்டு அவருக்கு ஆறுதல் கூறினார். கடம்ப முனி கூறினார், அரசே,
கேசவனை மரியாதையுடன் நினைத்து உங்கள் துன்பத்திலிருந்து விடுபடுங்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானம் செய்யாவிட்டால் மனிதர்களின் துன்பம் அழிவதில்லை. வினையால் பெற்ற உலகங்கள் அழியும் என்பதில் ஐயமில்லை. செயலாலோ சந்ததியாலோ உன்னதமான இருப்பிடம் அடையப்படுவதில்லை. அரசே, பல ஆயிரம் கல்பங்கள் ஒரு பெண்ணின் மகிழ்ச்சியை அனுபவித்த பிறகும் பரமபுருஷ பகவானுடன் தொடர்பு இல்லாமல் பற்றின்மையை அடைய முடியாது. ஆசைகளை அனுபவிப்பதால் ஆசை ஒருபோதும் திருப்தி அடையாது. அது மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே நமது மனதில் துன்பத்தை விளைவிக்கும். தோல், இரத்தம், தசைகள், கொழுப்பு, மஜ்ஜை மற்றும் எலும்புகள் ஆகியவை உடலால் ஆனது. புழுக்கள், மலம், சிறுநீர் மற்றும் சீழ் ஆகியவற்றை அனுபவிக்கும் வித்தியாசம் என்ன? அரசர்களில் சிறந்தவரே, பாகுபாட்டுடன் மீண்டும் மீண்டும் இவ்வாறு சிந்தித்த பின் உறுதியான பற்றின்மையை அடைந்து மரியாதையுடன் விடுதலையை நாட வேண்டும். அவர் கோஷ்டிபுர என்ற பெரிய வயலுக்கு சென்று அங்கு பிராமணர்களுடன் வாழ்ந்தார். பிரபஞ்சத்தின் அதிபதியான சாந்த குருவான நாராயணரை வணங்குங்கள். அவர் அருளால் விரைவில் மன தூய்மை அடைவீர்கள். பக்தி, அறிவு, பற்றின்மை ஆகியவற்றை அடைந்து தாம் முக்தி அடைவீர்கள். ஸ்ரீ சத்குரு கூறினார். கதம்ப முனிவரால் புரூரவ மன்னனுக்கு மெதுவாக ஞானம் கிடைத்தது. மீண்டும் கோஷ்டிபுரத்தை அடைந்து பகவான் ஸ்ரீஹரியை கண்டார். அவர் அங்கு ஒரு நகரத்தையும் அழகான கட்டிடங்களையும் கட்டினார். அங்கு அவர் ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் வேத பிராமணர்களையும் நிறுவினார். மன்னர் சம நம்பிக்கையுடன் வேத சடங்குகளை பின்பற்றினார். தவறாத இறைவனை பக்தியோடும் அன்போடும் நாள்தோறும் வழிபட்டார். அந்த நகரத்தில் வாழ்ந்த அவர் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவராலும் மதிக்கப்பட்டார். அவர் தனது மனைவி மற்றும் மகன்கள் மற்றும் பிறருடன் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளில் சிறந்தவராக வாழ்ந்தார். உயர்ந்த மகிழ்ச்சியை அடைந்த அவர் அறிவார்ந்த மாயையிலிருந்து விடுபடுகிறார். கடைசியில் புரூரவ மன்னன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இருப்பிடத்தை அடைந்தான். அவர்கள் இப்பகுதியில் வாழ்ந்து நரஹரியை வழிபட்டனர். பைத்தியம் மற்றும் நோயின் வலி சந்தேகத்திற்கு இடமின்றி அளிக்கப்படுகிறது. புரூரவ மன்னன் பைத்தியம் என்னும் நோயிலிருந்து விடுபட்டதைப் போல, மன நோயிலிருந்து விடுபட்டதைப் போல சாந்தமான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்வதன் மூலம் அவர் உயர்ந்த மகிழ்ச்சியை அடைகிறார். திருக்கோஷ்டியூர் என்ற கோஷ்டிபுர மகாத்மியம் நிறைவடைந்தது.